ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பப்பாயாவில் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக ப்ரெட் ஹல்வா மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது ப்ரெட் இல்லை, ஃபுல்லாகவே பப்பாயா அரைச்சி சேர்த்தது தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேனில் நெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் பப்பாயா பழுக்காத ஸ்டேஜ், அதாவது பப்பாயா காயாக இருக்கும் போது அதோட தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி அரைச்சி எடுத்த மிக்ஸை தான் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அது அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி அது ஹல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். வேணுன்றவங்க கருப்பட்டி வெல்லமும் ஆட் பண்ணலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஃபார் டைம் பீயிங் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ண உடனே அது வந்து ரொம்ப ஜூஸியாக கலர்லாம் மாற ஆரம்பிக்கும். பாருங்கள், இதுதான் இதில் ஒரு கேம் சேஞ்சிங் ஐட்டமே. பார்த்திங்கன்னா கலரும் மாறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். இது அன்டில் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட்டில் இதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.